சரி, இப்போ பாருங்கள் ஜிபியினுடைய என்னாவது உறுப்பு டிஎன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புகிறதே இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? பண்ணுறதுக்கு சிலருக்கு டைம் இல்லாமல் இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ரைட். ஆனாலும் அவங்க ஒர்க் போய்ட்டும் அனுப்புறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நிறைய டவுட்டெல்லாம் கேட்குறாங்க. சில நேரங்கள் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுது, சில நேரங்களில் நான் இருக்க பிஸி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஃபுல் டைம் பிஸி தான். என்னால் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஸ்டின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்குலாம் வருத்தமாக இருக்கும். வீட்டிலலாம் சொல்லுவாங்க காலையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் சேஞ்ச் ஆகிறது காரணமே என்னால் கொஸ்டின் எடுத்து முடிக்காத ஒரு சூழ்நிலை. நான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ட்ரை பண்ணுவேன் கொஸ்டின் எடுக்கிறது. உட்காந்து அடுத்த நாள் நீங்கள் எத்தனை மணிக்கு, நான் 7:30 மணிக்கா கொஸ்டின்ஸ் லிங்க் கொடுத்தது, அது வரைக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இது ஒரு பெரிய வேலையாக எனக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறது. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறத பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் தான் எழுதுறீங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. சரி, பார்ப்போம் அடுத்த தடவை எப்படி இருக்குது. சரிப்பா, இப்போ ஒரு ஃபார்முலா முடிச்சிருக்கோம். டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். அடுத்து இந்த 3 ஃபார்முலாவுமே கூட்டுப்பலன் சார்பான ஃபார்முலா. கூட்டுப்பலன் நாங்கள் சம் ஆஃப் அங்கே பார்த்தோம்ல, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். அப்போ n/2 இன்டு 2a + n - 1 டின்னு பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர் கண்டுபிடிக்கும் போது ஆர்னு என்னது, ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுக்கக்கூடியது தான் ரேஷியோ. அந்த ரேஷியோவினுடைய மதிப்பானது இந்த கணக்கில் நம்ம 3ன்னு பார்த்தோம். 3ங்கிறது ஒன்றை விட பெருசாக சிறுசா அப்படின்னு பார்க்கணும். 3ங்கிறது ஒன்றை விட பெரியது. அப்போ எப்படி போடணும், மாற்றி போடணும், இப்படி போடணும். கிரேட்டர் தென் 1. அப்போ எந்த கண்டிஷன் அக்செப்ட் ஆகும்னா ஆர் கிரேட்டர் தென் 1. இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கூட்டுப்பலன் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆரை செக் பண்ணணும். ஒன்றை விட பெரியதா சிறியதா. கூட்டுப்பலன் கண்டுபிடிக்கும் பொழுது ஒன்றை விட ரேஷியோனுடைய மதிப்பு பெரியதா சிறியதான்னு பார்க்கணும். ஒன்றை விட பெரியதாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஆர் தான் பெருசு. அப்போ ஆறுங்கிற லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள், ஆறினுடைய மதிப்பு ஒன்றை விட குறைவு. அப்போ 1 தான் பெரிய ஆள். அப்போ 1 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு 1 இருக்கும், ரெண்டாவது 6 இருக்கும். ஆனால் ஆறினுடைய பவரில் தான் n இருக்கணும். 1க்கு மேலே n போட்டுறாதுக்கு, போட்டாலும் 1க்கு மேலே என்ன போட்டாலும் 1 தான். சரியா? ரைட். இந்த மாதிரி ஃபார்முலாவை படித்து வச்சுக்கணும். அப்புறம் கடைசியாக ஆறினுடைய மதிப்பு 1ஆக இருந்தால், ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு NA, n பெருக்கல் A. ஓகேவா? அப்போ 4 ஃபார்முலா இல்லை 5 ஃபார்முலா ஆச்சு. அதாவது ஜென்ரல் வடிவம், பொது வடிவத்துக்குடைய ஃபார்முலா என்ன இருக்குது, ரெண்டாவது ஃபார்முலா என்ன இருக்குது, 3, 4, 5வது ஃபார்முலா படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு ஃபார்முலா, அதோட இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஃபார்முலாக்க தான் முடிச்சு. இவ்வளோ நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணாதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. நான் எழுதியிருக்கிறது இதெல்லாம் ஜிபியில் உள்ளது, இதெல்லாம் தேவையில்லை. ஏபியில் உள்ளது. ஓகேவா? ரைட். இது எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் போட்டு ஃபார்முலாவை எப்படின்னு வருதுன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள். சரி, லாஸ்ட்டு ஃபார்முலா பார்ப்போம். அடுத்தது இன்ஃபினிட்டி வரைக்கும். அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் n எப்படி போயிட்டுருக்குன்னா முடிவுறா உறுப்புகள் இன்ஃபினிட்டி வரைக்கும், இன்ஃபினிட்டிவாக போயிட்டுருக்கு, எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அப்படி முடிவுறா உறுப்புகள் வரை நீங்கள் கூட்டுப்பலன் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. இதில் எஸ் இன்ஃபினிட்டினே போட்டுக்கலாம். எஸ் என்னுக்கு பதிலாக எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு A/R-1. அடுத்தது ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம், நம்ம தெரிஞ்சிடும். இப்போ ஒரு தொடர் வரிசை, இது இப்போ பெருக்கு தொடர் வரிசை தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஒரு ப்ராப்ளம் போடுறேன். அப்போ எழுதிக்கிடுங்க. இது பெருக்கு தொடர் வரிசையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். என்பது
பெருக்கு தொடர் வரிசை அமைக்குமா? இது பெருக்கு தொடர் வரிசை அமையணும்னா என்ன கண்டிஷன்ஸ்? R1 பொது வித்தியாசங்கள் எப்படி இருக்கணும்? பொது விகிதங்கள் சமமாக இருக்க வேண்டும். பொது விகிதங்கள் சமமாக இருக்க வேண்டும். அப்போ பொது விகிதங்கள் சமமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ 1 ரேஷியோ 2 அப்படி கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ 1 என்ன சொல்லுன்னா செகண்ட் டேர்ம் டிவைடு பை ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 8, ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 4, வெட்டுனீங்கன்னா 2. ஓகேவா? அடுத்தது R2 கண்டுபிடிக்கிறேன். R2ங்கிறது இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பை வைக்கணும். மூன்றாவது T3 பை T2 16/8. இதுலேயும் 2 கிடச்சிட்டு. அப்போ வேணா அடுத்ததையும் செக் பண்ணிடுவோம். R3 32/16. எல்லாத்துலேயும் பொது விகிதங்கள் எப்படி போயிட்டுருக்கு? ஈக்குவலாக போயிட்டுருக்கு. அப்போ R1 R2 R3 எல்லாமே சமமாக இருக்கிறதுனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அமைக்கும். ஒரு ஜிபி. இது ஒரு ஜிபியா ஆர் நாட்டான்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஒரு ஜிபி. இது நானாக போட்ட ஒரு எக்ஸாம்பிள், சின்ன கணக்கு. ஓகேவா? அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கணக்கு எப்படிலாம் கேட்கலாம்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையான்னு கேட்கலாம். ஓகே, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ரைட், ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பெருக்கு விகிதம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. பெருக்கு விகிதம் என்னன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து போட்டாலே அதுதான் என்ன விகிதம்? பெருக்கு விகிதம். ஓகே, அதுவும் கிளியர். பெருக்கு விகிதம் கேட்டால் இப்போ உங்களுக்கு 2 கிடச்சிருக்குன்னு ஆன்சர் எழுதிடுவீங்க இதே கணக்கில். இப்போ இதே கணக்கில் 1 2 3 4 உறுப்பு கொடுத்துருக்கு. எனக்கு T7வது உறுப்பு கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பு கண்டுபிடிக்கணும்? மேலும் T7ஐ கண்டுபிடி. மேலும் T7வது உறுப்பு. மனக்கணக்கில் நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் நம்ம ஃபார்முலா வடிவத்தில் போட்டு பார்ப்போம். T7வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு TN ஃபார்முலா தெரியும். TN ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A R⁻n-1. இப்போ T7 is equal to இந்த கணக்கில் A எவ்வளவு பார்த்தீங்கன்னா A வந்து 4. A வந்து 4. R வந்து தெரியும் எவ்வளவு? 2. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7வது உறுப்பு கிடைக்க போகுது. ஏனுடைய மதிப்பு 4, ஆறினுடைய மதிப்பு 2, ஆறுக்கு மேலே பவரில் n-1 இருக்குது. ஸோ 7 - 1. அப்போது 4 × 2க்கு மேலே 6. சரியா? 2க்கு மேலே 5ங்கிறது பாருங்க, உங்களுக்கு இப்போ மனக்கணக்கில் போட்டிங்கன்னா 4ஆல் பெருக்கியிருக்கோம். புரியுதுல்ல? 4 இல்லை 2ஆல் பெருக்கியிருக்கோமா? ஓகே, 2 16 32. 32க்கு அடுத்தது 64 வரும். 64க்கு அடுத்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 128. அப்போது 7வது உறுப்புங்கிறது 3 4 5 3 4 5 6 6 என்ன 1 256. இதுதான் 7வது உறுப்பு. புரியுதா? 3 4 5 6 7. இப்போ ஃபார்முலாவில் செய்ய போகிறோம். உங்களுக்கு 256 வரணும். 2க்கு மேலே 5ங்கிறது 2 6. ஆக்சுவலாக 4 பெருக்கல் 2 எத்தனை தடவை பெருக்கணும்னா 6 தடவை எழுதி பெருக்கிட்டு 4 கூட பெருக்கணும். ஓகேவா? இப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 3 4 5 6 தடவை எழுதியிருக்கேன். எழுதிட்டேனா? சரி, சிலவங்க காணாமல் படித்து வச்சுருப்பீங்க. இப்போது 2 4 4 8 2 16 16 2 32. அதாவது 2க்கு மேலே 5ங்கிறதே 32 தான். சரியா? முடிஞ்சால் காணாமல் படித்து வச்சுருங்க. அப்புறம் அந்த 32 கூட திரும்ப 2 பெருக்குனே 64 வந்துச்சு. ஸோ இதனுடைய மதிப்பு 64 பெருக்கல் 4 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு 64ஐயும் 4ஆல் பெருக்கினீங்கன்னா 4 16 மீதி 1 4 24 256. ஸோ ஃபார்முலாவில் செய்யும்போது நமக்கு 256 7வது உறுப்பு வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் செஞ்சிட்டோம். மறுபடியும் நம்ம மனக்கணக்குலேயும் அந்த கணக்கை பெருக்கி செஞ்சு வச்சுருக்கோம். 4 8 16 32. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? அப்போ பெருக்கு தொடர் வரிசையில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையை அமைக்குமா
கேட்கலாம், பெருக்கு விகிதம் என்னன்னு கேட்கலாம், அப்புறம் எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்க எத்தனையாவது உறுப்பை காண்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த டிஎன் ஃபார்முலாவை வச்சு வரக்கூடிய சம்பவம் முடிஞ்சிட்டு. கூட்டு பலன் வந்து அடுத்த கிளாஸில் தான். ஓகேவா? ரைட். இனிமேல் இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், which of the following sequence are geometric sequences? இது எது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதெல்லாம் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசையில் பெருக்கு விகிதங்கள் எப்படி வரும்னு சொல்லி வந்திருக்கேன். சமமாக வரும். கண்டுபிடிங்க பார்ப்போம் எதெல்லாம் பெருக்கு தொடர் வரிசை அமைக்கும்னு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். 5, 10, 15, 20 எக்ஸெட்ரா. பெருக்கு வீதம் கண்டுபிடிக்கணும். 10/5ங்கிறது R1 வெட்டுறீங்கன்னா 2, R2 கண்டுபிடிங்க. 15/10, 2, 10, 3, 15. R2க்கு மதிப்பு வந்து 3/2ன்னு வந்திருக்கு. R1க்கு மதிப்பு 2ன்னு வந்திருக்கு. அப்போ R1 நாட் ஈக்குவல் டு R2ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து எதை அமைக்காது? R1 நாட் ஈக்குவல் டு R2 பெருக்கு தொடர் வரிசையை அமைக்காது. அப்போ இது வந்து பெருக்கு தொடர் வரிசை அல்ல. சரி, அடுத்தது சால்வ் பண்ணுங்கள். புள்ளியில் இருக்குது. புள்ளியை ரிமூவ் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா மேலே எங்களையும் ஒரே நம்பரால் பெருக்க வேண்டியது வரும். ஓகேவா? அடுத்தது அதை ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ இல்லை, அது வரிசை அப்படி எழுதுங்க. 0.15, 0.015, 0.0015 இந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிங்க, அடுத்து R2 கண்டுபிடிங்க. ரெண்டும் ஒரே மாதிரி வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் டைம் சார் 1/10. 1/10 ஓகே, 1/10 வந்திருக்கா எல்லாத்துக்கும். அப்போ இது வந்து என்னது? பெருக்கு தொடர் வரிசை அமைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள். 0.015 டிவைட் பை 0.15. சில உங்களுக்கு புள்ளி இருக்குன்னு சொல்லி பயப்படாட்டா, புள்ளியை மேலே எங்களையும் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். மேலே அதிகபட்சமாக எத்தனை புள்ளி தாண்டி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிடுங்க. ஓகேவா? 3 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ மேலே எங்களையும் புள்ளி இல்லாமலும் சில பெருக்காமலையும் கட் பண்ணிடுவீங்க. சிலவங்களுக்கு இது பண்ணால் தான் புரியும். இப்போ 1000 மேலே எங்களையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. 1000 3 டிஜிட் தான் மேக்ஸிமம். அப்போ 3 டிஜிட் தள்ளி கொண்டு வந்தீங்கன்னா 1, 2, 3 டிஜிட் தள்ளி கொண்டு வந்தீங்கன்னா 15. மேலே 15, கீழே 3 டிஜிட் தள்ளி கொண்டு வந்தீங்கன்னா 1, 2, 3 இன்னொன்று இல்லை, அதுக்கு பதிலாக 150ன்னு வரும். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா ஒரு 15, கீழே மீதி ஒரு 10. இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு R1 வந்து 1/10. இதே மாதிரி அடுத்ததையும் கண்டுபிடிச்சிங்கன்னா R2 கிடைக்கும். அதுவும் 1/10 வரும். ஓகேவா? அதுக்கும் அதே மாதிரி 0.015 வரும். மேக்ஸிமம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 4 டிஜிட்ஸ் 4 0 உள்ள ஒரு நம்பரை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 4 zeros உள்ள ஒரு நம்பரை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2 3 4. ஓகே, இப்போ மேலே இருக்கிறது 15 மாறிடும். புள்ளி ரைட் சைடில் போகும்போது 1 2 3 4. ஓகே, 15. கீழே அதே மாதிரி ரைட் சைடில் போகும்போது 1 2 3 4. அப்போ அதையும் கீழே அதே மாதிரி 150 வரும். கட் பண்ணிங்கன்னா 1/10. ஸோ R1 ஈக்குவல் டு R2. அப்போ இது வந்து என்ன தொடர் வரிசை அமைக்கும்னா பெருக்கு தொடர் வரிசை அமைக்கும். ஓகேவா? அடுத்த மூணாவது ப்ராப்ளம், √7 √21 ஒரு 3√7 3√21 இருக்குது. இது அமைக்குமான்னு பார்ப்போம். அமைக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் அதே மாதிரி தான். செகண்ட் டேர்ம் R1 கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் டேர்ம் டிவைட் பை
ஃபஸ்ட்டு டேம். இது ஒரேடியாக ரூட்டுக்குள்ளே வச்சே வெட்டிடலாம். மேலேயே ரூட்டு கீழே ரூட்டுனா வெட்டு கொடுக்குறதா பெருக்கதாக இருந்தாலும் ஒரு ரூட்டுக்குள்ளே கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு போய்க்கலாம். 21/7. இப்போ உங்களுக்கு ஆன்சர் முதல் உள்ளது √3. அடுத்தது R2 கண்டுபிடிக்கிறோம். அது 3 × √7 டிவைட் பை என்ன வரும், √21 வரும். √21 நீங்கள் பிரிச்சுக்கிடுங்க, இல்லைன்னா உள்ளே கொண்டு போய்க்கலாமா. என்ன வந்துருக்கு, கரெக்டு தானே, √3. ஓகே, இப்போ பாருங்கள் 3 × √7 பை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துக்கலாமா, கொண்டு வர முடியாதா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை பிரித்து எழுதுங்க. ரூட்டுக்குள்ளே 7 × 3, √7 × √3 கேன்சல் பண்ணிடலாமா. அப்புறம் மேலே இருக்க 3 எப்படி பிரித்து எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். கீழே இருக்கிறத √3 அப்படியே வச்சிடலாம். √3 கேன்சல். அப்போ இதுக்கும் என்ன தான் கிடச்சிருக்கு, √3 கிடச்சிருக்கு. ஸோ R2னுடைய மதிப்பும் √3, R1னுடைய மதிப்பும் √3. ஸோ இதுவும் ஒரு பெருக்கு தொடர் வரிசையை அமைக்கும். எப்படி இந்த 3 √3 மாறிச்சுன்னு சொல்லி சிலவங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. √a × √a = ஏன்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ஏ எப்படி எழுதலாம், √a பெருக்கல் √aன்னு எழுதலாம். எனக்கு இங்கே கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ மேலே இருக்க 3 நான் √3 × √3ன்னு எழுதிக்கிட்டு கீழே இருக்க √3யும் கட் பண்ணுறேன். அப்போ இன்னும் ஒரு √3 எனக்கு பேலன்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்டில் அதை செஞ்சுட்டோம். அடுத்தது இப்போ இதை அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுடுங்க முடிக்காதவங்க. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா 2ம் 3ம் தான், கூட்டுத்தொடர் வரிசை அமைச்சு. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க, பொது விகிதமும் கொடுத்துருக்குறாங்க. முதல் 3 உறுப்புகள் காண்க. எப்படி கேட்டிருக்கு, முதல் 3 உறுப்புகள் காண்க. முதல் 3 உறுப்புகள்னால் நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். என்ன ஃபார்முலானா A, AR, AR². ஃபார்வர்டில் எடுப்பேன். ஏன்னாங்க சீரீஸ் ஆப்ஷனில் பாருங்கள் மைனஸில் இல்லை, எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எடுங்க, கரெக்டாக வரும். இப்போ ஏக்கு முதல் மதிப்பு AR, AR². முதல் 3 உறுப்புகள் கேட்டிருக்கு. அப்போ இது முதல் உறுப்பு, இதுக்கு அடுத்த உறுப்பு, இது அதுக்கு அடுத்த உறுப்பு. முதல் 3 உறுப்புகள்லாம் இப்படி தான் எடுக்கணும். AR, AR². இது முதல் 3 உறுப்புகள். அப்போ முதல் உறுப்பு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் A வந்து கணக்கில் A வந்து என்ன கொடுத்துருக்கு, 6. அப்போ இது முதல் உறுப்பு 6. அடுத்து ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் AR, 6 பெருக்கல் 3 இப்போ 18. அப்புறம் மூணாவது உறுப்பு வந்து என்ன சொல்லியிருக்கு, AR². ஏனுடைய மதிப்பு 6, R² கண்டுபிடிக்க போகிறோம். R²னா 3² 9, 9 54. ஸோ இதுதான் விடை. 6, முதல் உறுப்பு 6, ரெண்டாவது உறுப்பு 18, மூன்றாவது உறுப்பு 54. இந்த ஆன்சர் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. 6, 18, 54. ஓகேவா. நான் இப்படி ஒரு கணக்கு போடுறேன், செய்யுங்க பார்ப்போம். செஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். A = 12, R = 4. 3 உறுப்புகளை காண்க. முதல் 3 உறுப்புகள் காண்க. GPயின் முதல் 3 உறுப்புகள். மெனக்கடாக்கு தான் போட்டு செய்யலாம், அவசியமே இருக்காது. சில நேரம் செய்ய வேண்டிய வரும், லாஸ்ட் நம்பருக்கு மட்டும் செய்ய வேண்டியது வரும். முதல் உறுப்பு தெரியும் 12. அடுத்து ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு AR, அப்புறம் AR². 12 4ஆல் பெருக்கிடுங்க. 12 48. அப்புறம் 12 பெருக்கல் 16. ஓகேவா. 12ஐயும் 16ஐயும் பெருக்கணும்.
192 மூணாவது உறுப்பு 12 48 192 ஓகேவா சரி இப்போ ஓரளவு கணக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்றுமே புரியாதவங்களுக்கும் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்து போவோம் இதை கண்டுபிடிங்க அடுத்த 3 உறுப்புகள் இன்னும் இருக்குது 2 கணக்கு இருக்குது செஞ்சு வச்சுருங்க சரி ரெண்டாவது கணக்கு யார் வராது ஓகே இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டிங்களா 2 ஆப்ஷனில் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் எப்படின்னு பாருங்கள் ஏனுடைய மதிப்பு √2 ஆறுனுடைய மதிப்பு √2 ஸோ நீங்கள் வந்து முதல் உறுப்புங்கிறது √2 வந்துடும் ஏ ரெண்டாவது உறுப்பு ஏஆர் அப்புறம் மூணாவது உறுப்பு ஏஆர் ஸ்கொயர்ட் ஸோ முதல் அப்போ இதில் ஃபார்முலா இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான் இதில் போட்டிங்கன்னா √2 பெருக்கல் √2 அடுத்தது √2 பெருக்கல் √2 ஸ்கொயர்டு இவ்வளோதான் ஸோ √2 பெருக்குனா 2 ஃபார்முலா √a × √a நம்ம பார்த்தோம் அப்புறம் ஒரு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும் √a த ஹோல் ஸ்கொயர்னா ஏன்னு படிச்சிருப்பீங்க ஏன்னா 2 தடவை எழுதி பெருக்கணும் ஸ்கொயர்னா ஏ தான் வரும் ஸோ இதில் ஒரு 2 அப்புறம் முன்னால் ஒரு √2 இருக்குல்ல அப்போ 2 √2 ஸோ இதுதான் அந்த சீரீஸ் முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு கேட்டிருக்கிறாங்க √2 2 2 √2 அடுத்த உறுப்பு வேணால் கண்டுபிடிச்சிடுங்க நாலாவது உறுப்பும் இருக்குது நாலாவது உறுப்பும் கொடுத்துருக்குறாங்க அடுத்த உறுப்பு இப்போ என்ன வரும் √2 பெருக்கல் √2 கியூப் ஏஆர் கியூப் வரும் 4 உறுப்புகள் கேட்டிருந்தா ஏஆர் கியூப் வரைக்கும் வரும் ஸோ கியூப் வந்து என்ன பண்ணணும் அதை ஸ்கொயர் என்று பிரிச்சுக்கணும் இது ஒரு ஸ்கொயராகவும் கூட ஒரு √2ஆகவும் பிரிச்சுடுங்க கதை முடிஞ்சு ஸோ இதுவும் 2ன்னு வரும் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 2 வரும் இப்போ 2 2ம் 4ன்னு வந்துடும் ஓகேவா ரைட் சரி அடுத்த கணக்கு ஏ 1000 கொடுத்துருக்கு ஆர் வந்து 2/5 கொடுத்துருக்கு இப்போ இதில் வந்து சீரீஸில் என்ன எத்தனாவது ஆப்ஷன் வரும்னு பார்த்துடுங்க ஏ வந்து 1000 எடுத்துருக்கு ஏஆர் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏஆர் கியூப் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ 1000 போட்டு முதல் உறுப்பு 1000 எழுதியாச்சு ரெண்டாவது 1000 பெருக்கல் ஆர் ஸ்கொயர்டு சாரி ஏக்கு அடுத்தது ஏஆர் அப்புறம் தான் ஏஆர் ஸ்கொயர்டு அப்புறம் 2/5 கமா 1000 into 2005 the whole squared முதல்ல 1000 அப்புறம் இது 5ஆல் கட் பண்ணிங்கன்னா 200 400 அப்புறம் இதை கீழே 25 இருக்கும் கூட ஒரு ஸ்டெப்பா 1000 into 4/25 வந்திருக்கும் 25 அடிச்சிங்கன்னா 4 25 100 அப்புறம் ஒரு 40 40 160 ஸோ ஆப்ஷன் 2
1000 400 160. அடுத்த கணக்கு என்னது போ அது ஓகே. அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்தே பாருங்கள். இது முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்ல, நானாக ஒரு கணக்கு போட்டு நம்ம கண்டுபிடிச்சோமே, 7வது உறுப்பு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதுவும் 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது ரிவர்ஸில் போகுது. நம்ம அது ஃபார்வேர்டில் பார்த்தோம், இது ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஃபஸ்ட்டு 7வது உறுப்பு கேட்டிருக்கு. என்னாவது உறுப்பு காண உதவும் வாய்ப்பாடு எடுத்து தெரியணும். ஜிபியில் என்னாவது உறுப்பு காண உதவும் வாய்ப்பாடு a × r⁻n−1. ஓகேவா? அப்போ 7வது உறுப்பு கேட்டிருக்கிறதுனால T7 கண்டுபிடிக்கணும். T7 கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a கொடுத்துருப்பாங்க, நான் இருக்குது 729. r கண்டுபிடிக்கணும். 2வது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு கீழே வரும். ஓகேவா? ஒரு 200 வெட்டு கொடுக்கணும்னா நீங்கள் 3 வாய்ப்பாடு சொல்லி வெட்டு கொடுத்துக்கலாம். 4 3 7 7 2 9. ஒரேடியாக வெட்டு கொடுக்குறீங்கன்னா இதில் 1/3 வரும். ஆறினுடைய மதிப்பு 1/3 வரும். வெட்டு கொடுத்து பார்த்துடுங்க. 3 வாய்ப்பாடு சொல்லி வெட்டினாலும் சரி தான். இல்லை ஒரு 243 243 3 243 729 ஒரேடியாக வெட்டி போட்டுடலாம். சரியா? ரைட். 1/3. இப்போ இவ்வளோ டேட்டாவும் தெரிஞ்சுன்னா நமக்கு இந்த கணக்கு செய்கிறது அடுத்தது ஈஸி தான். T7 = ஏனுடைய மதிப்பு இப்போ தெரியும் 729 பெருக்கல் ஆறினுடைய மதிப்பு 1/3 the whole power 6 வரும். 7 - 1 என்ன கூட ஒரு ஸ்டெப் 7 - 1 n - 1. ஸோ இப்போ 729 பெருக்கல் 1/3 the whole power 6. இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஏக்கு வேல்யூ போட்டிருக்கோம், ஆருக்கு வேல்யூ போட்டிருக்கிறோம், பவரில் n - 1 போட்டிருக்கோம். என்னங்கிறது 7வது உறுப்புங்கிறதுனால n - 1 7 - 1. 729 பெருக்கல் 1/3 6 டைம்ஸ் 18 போட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படி போடுவீங்க 3 6 18 அப்படி போட்டுறக்கூடாது. 6 டைம் எழுதணும். 3 4 5 3 4 5. இப்போ பாருங்க 3 9 9 3 27 27 3 81. அந்த 81 வச்சுக்கிடுங்க. இங்கே ஒரு 9. சரியா? அப்போ 3 9 9 3 27 27 3 81 தெரியும். இங்கே ஒரு 9 இருக்குது. இப்போ 81 9 பெருக்கி பாருங்கள் 700 சம்திங் வரும். அந்த 729 வரும். 729 வரும். அப்போ எல்லாமே வெட்டிடலாம். மேலே ஒரு 729 கீழே எல்லாம் சேர்த்து ஒரு 729 இருக்கிறதுனால ஒரே போர்டு எல்லாம் வெட்டி தள்ளியாச்சு. ஆன்சர் 1. ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இதே மாதிரி அங்கே நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரென்சஸ் ஆர் ஈக்குவல்னு போட்டு 2 சைடை மாற்றி எக்ஸோடைய மதிப்போ கேயோட மதிப்போ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிருவோம். இங்கே வந்து ஜிபின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரேஷியோவாக தான் எடுக்கணும். விகிதங்கள் சமம். இங்கே கான்செப்ட் அங்கே வித்தியாசங்கள் சமம்னு எடுத்தோம், இங்கே விகிதங்கள் சமம்னு எடுக்கணும். அப்படிங்கும்போது இங்கே R1 R2 கண்டுபிடிச்சிட்டு 2 ஈக்குவல் பண்ணால் கதை முடிச்சு. ரைட்டாக நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள், செய்ய தெரியாதவங்க கவனிங்க. ஃபஸ்ட்டு 12 இல்லை 12 இல்லை யார் 18 வரணும், -18 வரணும். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து R1 கண்டுபிடிக்கிறேன். R1 என்ன சொல்லுதுன்னா செகண்ட் டேர்ம் டிவைடு ஃபஸ்ட் டேர்ம் x + 12/x + 6. இதே மாதிரி R2 கண்டுபிடிக்கிறேன். தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் x + 15/x + 12. இப்போ நம்ம கான்செப்ட் படி ரெண்டுமே ஈக்குவல், R1 R2 ஈக்குவல். அப்படி இருந்தால் தான் அது ஜிபி பெருக்கு தொடர் வரிசை. ஸோ அந்த கான்செப்டை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். R1 = R2. இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ.
ஆறுனுடைய மதிப்பு ஈக்குவல் டு அந்த மதிப்பு ப்ளஸ் 12 பை எக்ஸ் ப்ளஸ் 6. இப்போ வெட்டிடாதுங்க, எக்ஸு ஓரார் 6 ஈரார் 12 சொல்லி யாரும் வெட்டிடாதுங்க, இடையில ப்ளஸ் இருக்குது. அப்புறம் R2னுடைய மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 15 பை எக்ஸ் ப்ளஸ் 12. இப்படியும் வெட்டிடாதுங்க, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 12, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 12 அடிச்சிடாதுங்க. நிறைய பேர் சின்ன சின்ன தப்புகள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிராஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக கீழே உள்ள டேமை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வரேன். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது, இது கூட திரும்பியும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 6 எங்கே போயிடும், அப்படியே நேராக எக்ஸ் ப்ளஸ் 15 கூட போயிடும். அப்போ ஆல்ரெடி அங்கே இருக்க ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் 15, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 6 அங்கே கொண்டு போகிறேன். இனிமே மல்டிப்ளை பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளால மல்டிப்ளை பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ண தெரியாதவங்க கவனிக்கணும். ஃபஸ்ட்டு டேம் கொண்டு ஃபஸ்ட்டு எக்ஸும் பிறகுனா எக்ஸ் ஸ்கொயர்டு, ஃபஸ்ட் டேம் கொண்டு செகண்டு எக்ஸும் 12 எக்ஸையும் பிறகுனீங்கன்னா 12 எக்ஸையும் பிறகுனா 12x. அப்புறம் இங்கே உள்ள செகண்ட் டேம் கொண்டு இங்கே உள்ள ஃபஸ்ட் டேமை பிறக்கணும். 12 எக்ஸையும் பிறகுனீங்கன்னா 12x. அப்போ உள்ள இங்கே உள்ள செகண்ட் டேமை கொண்டு இங்கே உள்ள செகண்ட் டேம் பிறக்கணும். 12 பிறகுனீங்கன்னா 12 × 12 144. ஒரு சைடு முடிச்சிட்டேன், ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு போட்டாச்சு. இனிமேல் அந்த அடுத்த சைடு பண்ணணும். ஃபஸ்ட் டேம் கொண்டு ஃபஸ்ட்டு டேம் எக்ஸ் ஸ்கொயர்ட், ஃபஸ்ட்டு டேம் கொண்டு செகண்ட் டேம் ப்ளஸ் 6x, செகண்ட் டேம் கொண்டு ஃபஸ்ட்டு டேம் ப்ளஸ் 15x, செகண்ட் டேம் கொண்டு அங்கே உள்ள செகண்ட் டேம் 15 × 6 90. அப்புறம் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். நம்பர்ஸை மட்டும் ரைட் சைடில் வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது சிலவங்க டேரெக்டாக அடிச்சிருப்பீங்க, எக்ஸ் ஸ்குவாடுக்கு எக்ஸ் ஸ்குவாட் அந்த சைடு அடிச்சிடலாம். ஏன்னா அந்த எக்ஸ் ஸ்குவாட் இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்குவாடாக தான் மாறப்போகுது. ஸோ எக்ஸ் ஸ்குவாட் அந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்குவாட் பக்கத்தில் கொண்டு வரேன், மைனஸ் எக்ஸ் ஸ்குவாட். அப்புறம் இங்கே உள்ள 12 எக்ஸையும் 12 எக்ஸையும் கூட்டினீங்கன்னா ஒரு 24x. அங்கே உள்ள 6 எக்ஸையும் 15 எக்ஸையும் கூட்டுறீங்கன்னா ஒரு 21x வரும். அந்த 21x இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் 21x. அப்புறம் நம்பர்ஸ் அங்கே கொண்டு போகிறேன் ரைட் சைடில். அங்கே ஆல்ரெடி ஒரு 90 இருக்குது. இங்கே உள்ள 144 அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 144 அந்த சைடு போகும்போது மைனஸ் 144 மாறும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்குவாடும் மைனஸ் எக்ஸ் ஸ்குவாடும் கேன்சல். 24xலேருந்து 21x கழிச்சா 3x ஈக்குவல் டு 144லேருந்து 90 கழிச்சா 54. இன்னும் வெட்டு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 54. சாரி மறந்துட்டேன், பெரியனு கடையான மைனஸில் மைனஸ் 54 மறந்துடக்கூடாது. நம்ம அதான் பண்ணுவோம். ஆப்ஷனில் மைனஸ் 18 வச்சுருப்பான், ப்ளஸ் 18 வச்சுருப்பான். நானாக இங்கே வைக்கல, வச்சுருக்கணும். அப்போ டப்புன்னு என்ன ஆயிரும், நம்ம மைனஸை மறந்துடுவோம். மைனஸை மறக்கக்கூடாது. இன்னும் வெட்டுங்க, ஒரு 3 3 இது 2 24 எண் 3 24. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 18. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க இந்த கான்செப்டை. ஸோ அப்படி முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு பார்ப்போம். இது எண்ணிக்கை கேட்டிருக்கு, உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா Tn = AR⁻n - 1 தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். Tn உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. இங்கே அங்கே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலாலாம் இல்லை, எண் கேட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி என்னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ தெரியும். ஏ எவ்வளவு எடுத்து எழுதிக்கணுங்க. ஏ 4. அப்புறம் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் என்ன சொல்லுது, 8/4ன்னு சொல்லுது. வெட்டுறீங்கன்னா 2. ஓகேவா? 2ம் கிடச்சிட்டு. அப்படி இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை எது வரைக்கும் போகுதுன்னா லாஸ்ட்டு 8192. அப்போ என்னாவது உறுப்புங்கிறது 8192ன்னு எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் இருக்கக்கூடிய உறுப்பு 8192ங்கிறது தான் எத்தனையாவது நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மொத்தம் எத்தனை உறுப்புகள் வரைக்கும் வந்தால் அதில் வரணும். அப்போ டி என்னாவது உறுப்புங்கிறது 8192ன்னு எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபார்முலாவை போடுறேன். AR⁻n - 1
8192. ஏனுடைய மதிப்பு தெரியும் 4, ஆரினுடைய மதிப்பு தெரியும் 2, 2க்கு மேலே n-1 அதுதான் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும், n கண்டுபிடிக்கணும். ஸோ 8192 4ஆல் வெட்டுங்க, 1 4 4 ஈர் 4 8, அடுத்தது 0 போட்டு 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறேன், 4 16, அப்புறம் ஒரு 32 வரும், 8 32, அப்புறம் 2048 இருக்குது. 2048 2 பவரில் எழுதணும், ஏன்னா இந்த சைடில் 2 பவரில் இருக்கிறதுனால இந்த சைட்லையும் 2 பவரில் எழுதணும். 2 பவரில் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா டா போட்டு 2 ரெண்டாவது வாய்ப்பாடாலே கொடுத்துட்டு வரணும். எத்தனை 2 வரும்னு பார்த்து அந்த 2க்கு மேலே அந்த பவரை போடணும், அவ்வளோதான். 1 2 0 2 4 2 8, 2 I 2 10, 2 பவர் 10ங்கிறது 1024 டைரெக்டாக தெரிஞ்சவங்க. அப்போ 11 டைம் வரும் மொத்தம் 2, வேணால் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இப்படி போட்டாலும் 11 டைம் தான் வரும். டைரெக்டாக மனக்கணக்கில் தெரிஞ்சவங்களும் போட்டுருவீங்க. 2 பவர் 10ங்கிறது 1024, கூட ஒரு டைம் பெருக்கும்போது 2048 வரும். அப்போ 2 பவர் 11 வந்துடும். ஓகேவா? சரி, ஆன்சர் 12 வரும். இப்போ பார்ப்போம். I 2 10, O 2 2, E 2 4, 2ஆல் E 2 4, I 2 10, R 2 12, 2ஆல் O 2 2, அப்புறம் E 2 4, மீதி ஒன்று N 2 16, திரும்ப 2ஆல் R 2 12, நான் 2 8, 2ஆல் 32, 2ஆல் 16, 2ஆல் 8, 2ஆல் 4, 2ஆல் 2, இவ்வளோ இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 2 இருக்குது. அப்போது 2 பவர் n-1 ஈக்குவல் டு 2 பவர் 11. ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம். அடுக்குகள் சமம் அடிமானம் சமம், அல்லது அடிமானம் சமம் அடுக்குகள் சமம். இங்கே வந்து அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகள் ஈக்குவல் டு, இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். அடிமானம் சமம், பேசஸ் ஆர் ஈக்குவல் ஆர் பவர் ஈக்குவல். சரியா? இப்போ அடிமானம் சமம் இருந்துச்சுன்னா எது சமம்? அடுக்குகள் சமம். அந்த ரூல் அப்ளை பண்ணி 2 2 போயிடும். பவரில் இருக்கக்கூடிய n-1 இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ n ஈக்குவல் டு இந்த -1 அங்கே போயிடும், 11 + 1, n ஈக்குவல் டு 12. உறுப்புகளின் எண்ணிக்கை 12. அப்போ அந்த நம்பர் 4லேருந்து 8192 வரது வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா அதில் கமா போட்டு எழுதிங்கன்னா 12 உறுப்புகள் இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கணக்கு ஹோம்ஒர்க்காக விட்டுருவோம், பார்ப்போம் என்ன செய்றீங்க, யோசிங்க. ஆன்சர் வந்து நீ 7 வரணும்னா அடுத்த கணக்குக்கு 7 வரணும். சால்வ் பண்ணி பாருங்கள் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு. ஓகேவா? ரைட். சரிப்பா, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுறேன். அப்புறம் கலைச்சொற்கள் ஓகேவா, லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோமா? கலைச்சொற்கள் இந்த வாரம் இந்த கொஞ்சம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் டாப்பிக்கு பார்த்துடுங்க. கலைச்சொற்கள் இந்த வாரம் IJKL முடித்தோம், MNO சரி எவ்வளோ உண்டு. எம்மில் உள்ளதை மட்டும் அன்றைக்கி லைட்டாக பார்த்துட்டு போயிடும் ஸ்பீட். இல்லை நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் புதுசாக சிலவங்களுக்கு கலைச்சொற்கள் நிறைய ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். இம்பார்ட்டன்னா இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் நீங்கள் இடையில கேப்பில் இருக்கிறது நான் கேட்க தான் செய்கிறேன். ரெண்டாவது நீங்கள் வாசிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ MAAR மாறுங்கிறது எரிமலையினுடைய வாய். அப்புறம் ஸ்க்ரீன் ஷோ ஆகலையோ? வெயிட் நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ஷோ ஆகும், பார்த்துடுங்க. எம் சீரீஸ் பார்க்க போகிறோம். MAAR. ஓகேவா? அப்புறம் அது எரிமலையினுடைய வாயின்னு கொடுத்துருக்குறாங்க. வித்தியாசமாக இருக்கா? MAARங்கிறது எரிமலையினுடைய வாய். அப்புறம் மெகிரல்னு சொல்லலாம், மெசிரல். ஓகே, மெசிரல்னு நான் படிக்கிறேன். மெசிரல்ங்கிறது கரிம நுண்கனிம அமைவுன்னு கொடுத்துருக்காங்க. கரி நுண் கனிம அமைவு. சரியா? ரைட்டாக ஞாபகம், மெசிரல். ஓகே. அப்புறம் மேக்ரோமெட்ரோலஜிங்கிறது பேரளவு வானிலையியல். மேக்ரோனா பெரிய அளவில் வரும், மைக்ரோனா குருமம் சிறுமம் அப்படி வரும். மேக்ரோ அந்த வார்த்தையை வச்சு பேரளவு, மெட்ராலஜிங்கிறது வானிலையியல். அப்புறம் ஸ்ட்ரோம்னாலே உங்களுக்கு தெரியும், புயல். ஓரளவு நீங்கள் ஜாகிரபிக்கல் வேர்டெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால்
பின்னொட்டு வச்சு அடிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரோம்னா ஒரு புயல் அல்லது சுழல் அந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ மேல் ஸ்ட்ரோம்ங்கிறது பெருங்கடல் நீர்ச்சுழல்னு கொடுத்துருக்காங்க. பெருங்கடல் நீர்ச்சுழல். அப்புறம் அடுத்தது நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க, நான் முக்கியமானது. அப்புறம் மேக்னெட்டிக் வச்சு நிறைய இருக்குது. மேக்னெட்டிக் நிறைய இருக்குது. ஸோ காந்தம் சம்பந்தமாக இப்போ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னால் நமக்கு ஈக்குவேட்டர்னா தெரியும், நில நடுவரை. லேட்டிடியூடுனா அகலாங்கு. மெரிடியன்கிறது நெடுவரை. அப்புறம் மேக்னெட்டிக் ப்ரொஃபைலுங்கிறது நம்ம ப்ரொஃபைல்னாலே விவரம் தெரியும். மேக்னெட்டிக்னா காந்தவியல் ப்ரொஃபைல். அப்புறம் மேக்னெட்டிக் செக்ரிகேஷன்னா பிரித்தல், காந்தத்தால் பிரித்தல். மேக்னெட்டிக் செக்ரிகேஷன்னா காந்தத்தால் பிரித்தல். அப்புறம் மேக்னெட்டிக் சர்வே வச்சுருக்கு. சர்வேனா அளக்கக்கூடியது. ஸோ மேக்னெட்டிக் சர்வேங்கிறது காந்த அளக்கை. அப்புறம் மேக்னட்டோயினிக் என்னதான் மேக்னட்டோயினிக் அப்படி மேக்னட்டோயானிக்னு டக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காந்த மின்னணு தடம். அப்புறம் மேக்னட்டோபாஸ். பாஸுங்கிறது ஒரு புள்ளி வரும், ஒரு ஒரு ரெண்டுக்கு இடையில ஒரு லிமிட் வேல்யூ. அதான் புவி காந்த கோள கடப்பு வெளின்னு போட்டிருக்கு. புவி காந்த கோள கடப்பு வெளி. இது நெட்டில் ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள், புரியாத வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படி படித்து எழுதிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுருங்க. நம்ம ரெகுலர் பேட்செல்லாம் பிரிண்ட் போட்டாச்சு. இந்த புக்கை ஃபுல்லாக பிரிண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க. இதிலே படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு பிரிண்ட் போட்டு வச்சுட்டாங்க. பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. இந்த புக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். என்ன ஒரு நம்ம இந்த இயர்க்குள்ளால் ஒரு 5 புக்காவது இதுக்கு படித்தாகணும். ஓகேவா? அட்லீஸ்ட் 4ஆவது கிளியர் பண்ணணும். கலைச்சொற்களை விட்டுறக்கூடாது. ஓகேவா? அந்த எக்ஸாம்லாம் போட்டு பாருங்கள். நேற்றுக்கு வரைக்கும் எக்ஸாம் உள்ள கண்டென்ட் இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவேன். IJKL வரைக்கும் இன்றைக்கி அதில் அப்டேட் ஆகிரும். திருப்பி ஒருக்கா இன்றைக்கி ஈவினிங் அப்புறம் போட்டு பாருங்கள். எக்ஸாம் இன்றைக்குள்ள கலைச்சொற்கள் ஈவினிங் அப்புறம் போட்டு பாருங்கள், புதுசாக ஆட் ஆகிருக்கும். அப்புறம் மேக்னட்டோ ஷீத்து காந்த உரை. மேக்னட்டோ ஷீத்துங்கிறது காந்த உரை. ஓகேவா? அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக. இன்னும் வரக்கூடிய கம்மிங் வெட்னஸ்டேலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது வரைக்கும் உள்ள இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் நம்ம முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே முடிச்சிருப்பேன். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் சிவிலைசேஷன், அப்புறம் வந்து குப்தாஸு, அப்புறம் இப்போ முடிச்சுட்டு இருக்குது நமக்கு இப்போ யார் டெல்லி சுல்தான் இப்போ முடிய போகுது. நாளைக்கு முடிச்சிடும். இன்றைக்கி ஈவினிங் முடிச்சிடும் டெல்லி சுல்தானை. ஸோ அப்போ 3 டாப்பிக்கும் சேர்த்து புதன்கிழமை டெஸ்ட்டு. ஓகேவா? இன்னும் இப்படி தான் ரிவிஷன் இருக்கும். புதன்கிழமை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த புதன் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு. ஓகேவா? அன்றைக்கி எப்போ வேணாலும் அது அப்டேட் ஆகும். நீங்கள் ஒன் டே டைம் எடுத்துக்கிடுங்க. வேலைக்கிழமை அதே டைமுக்குள்ளால கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு நாள் டைம். ஓகேவா? அந்த எக்ஸாமை போட்டு பார்த்தா போதும். எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் இருக்கும். ஓகேவா? 50 வைக்கலாம். எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ வைப்பேன். நீங்கள் ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காகத்தான், மறக்காது. அப்போது இண்டஸ் சிவிலைசேஷன், குப்தாஸ், அப்புறம் வந்து டெல்லி சுல்தான், 3 சப்ஜெக்டும் சேர்த்து இந்த வாரம். அடுத்த வாரம் பாலிட்டியை படிப்போம் வரிசையாக போட்டோம். சரிவா? பாலிட்டியில் இது வரைக்கும் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோமோ அதை அவ்வளோ சேர்த்து ஒரு டெஸ்ட்டை வைக்கலாம். இல்லைனா 2ஆக பிரித்து வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெவி போர்ஷனாக இருந்தால் 2ஆக பிரித்து வச்சுருவோம். இந்த மாதிரி நமக்கும் இப்போமே ஒரு ரிவிஷன் கொடுக்க தொடங்கிடணும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேவா? ரைட். இது நீங்கள் டெய்லி உள்ள ஒர்க்கை நீங்கள் எப்படியாவது போட்டுருங்க. ஒரு 20 கொஸ்டின் தானே, ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி சமையல் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு டைம் கையில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை வரிசையாக போட்டுகிட்டே நீங்கள் வேலையும் பார்த்துடணும். ஓகேவா? அப்படி சமையல் பண்ணும்போது சமையலில் கவனமாக இருக்கணும். நேற்றுக்கு யாரோ சமையல் ரெகுலர் பேட்சில் பண்ணவங்களுக்கு அடுப்பு பற்றி எரிஞ்சிட்டுன்னா ஒர்க் நம்ம எக்ஸாம் போட்டு இல்லை சொல்கிறேன். அதை எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் ஒர்க்கு இது பண்ணிட்டாங்க, வேறு கான்சன்ட்ரேட் போயிட்டாங்க. அது அடுப்பு எண்ணெய் தன்னாலே பற்றி எரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, கவனமாக இருக்கணும். அடுத்தது இங்கே வந்துடும். மேக்னட்டோ ஸ்பியரிக் பிளாஸ்மானாலே மின்னோட்டம், மின்மம், இந்த மாதிரி சம்பந்தமாக வரக்கூடியது பிளாஸ்மா. காந்தக்கோள மின்மம். அப்புறம் மேக்னட்டோ டைல். எப்போ நேரம் ஆகுறவங்க வெளியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் போகிறவங்க அப்படி தான் இருந்தீங்கன்னா கிளாஸ் இதுதான் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வெளியே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க கவனிங்க. மேக்னட்டோ டைல் காந்தக்கோள ஒட்டு. புதுசாக வார்த்தை வரும், புரியலைன்னா டக்குன்னு அதை ரைட் கிளிக் பண்ணியோ எல்லாம் எப்படியா ஒன்று நெட்டில் போட்டு பார்த்து அதுக்கு மீனிங் புரிஞ்சு வச்சுருங்க. மேஜர் ட்ரவுட் பெருந்தாள் வெளுத்த மண்டலம். அப்புறம் மேலியபிள், இது படிக்கலாம். மேலியபிள்ங்கிறது தகடாக மாற்றக்கூடியது, தகடாகும் மேலியபிள். அப்புறம் மேண்டேட்டரி லேயர் வரையுறு அடுக்கு.
மேண்டேட்டரி லேயருங்கிறது லேயர்னாலே அடுக்கு, அப்புறம் லெவலுங்கிறது மட்டம், இதெல்லாம் வச்சுக்கணும், ஒரு சின்ன ஹிண்டாக வச்சுக்கணும். அப்புறம் மார்பிளுங்கிறது நமக்கு படிச்சே ஆகணும். இது வந்து ஜாகிரபிக்கல் வேர்டில் மார்பிளுங்கிறது சலவைக்கல் முக்கியமானது. அப்புறம் மார்ச், நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிடையாது, அதே மாதிரி தான் இங்கேயும் மார்ச் தான், ஒரு காலம் தான் வச்சுருக்கு, வானியல் கால வரை மாற்றம். இந்த டைமில் தான் ஏதோ காலநிலை மாறும். ஸோ அதை மார்ச்சுங்கிறத வானியல் கால வரை மாற்றம்னு வச்சுருக்குறாங்க. ஓகேவா, ஜாகிரபிக்கல் வேர்டில். அப்புறம் மார்கரைட்டுங்கிறது பாறை உரு பளிங்கு கோலம், பாறை உரு பளிங்கு கோலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்கரைட். அப்புறம் மார்ஜின்னா தெரியும் உங்களுக்கு, விளிம்பு ஓரம். அடுத்து வாங்க, மார்ஜினல் சி, தீவினுடைய அருகு கடல், தீவருகு கடல், ஒரு மார்ஜின் அருவோட ஒரு கடல் இருக்குது சி, அப்படியே மார்ஜினல் சிங்கிறது தீவு அருகு கடல் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் மரைன் அப்ரேஷன், அப்ரேஷன் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு ஜியாகிரஃபியில், அரித்தல் தான் அப்ரேஷன். அப்புறம் மரைன் போரர், கடல் துரப்பணம்னு போட்டிருக்கு, என்ன துரப்பணம்னு எனக்கு தெரில, ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் நெட்டில் ஒருக்கா அடித்து பார்க்கணும். மரைன் போரர் அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு சம்மந்தமான பிக்சர்ஸ் ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், பார்த்துங்க, மரைன் போரர். அப்புறம் மரைன் ஸ்னோ, கடல் பனி. மரைன் ஸ்வாம்பு, ஸ்வாம்புங்கிறது சதுப்பு நிலத்தை மென்ஷன் பண்ணுதான், கடலோர சதுப்பு நிலம் ஸ்வாம்பு. அப்புறம் மரைன் டெரைஸ், டெரைஸ்னாலே மேற்தளம், தளம், கடலோர மேற்தளம். அப்புறம் மேரிடைம் ஏர், மேரிடைம் ஏருங்கிறது கடல்சார் காற்று, மேரிடைம் ஏருங்கிறது காற்றுங்கிறது நம்ம ஹிண்டு தான். ஸோ மரைன் வரும்போது கடல்சார் ஒரு காற்று. ஓகே, அப்படி படிச்சுங்க. அப்புறம் மார்க்கர் பெட், குறிப்பு அடுக்கு, மார்க் பண்ணி வைக்கக்கூடியது குறிப்பு அடுக்கு, பெட்டுங்கிறது அடுக்குன்னு போட்டாங்க. அப்புறம் மார்ல், எம்ஏஆர்எல், மார்ல் சுண்ணக்களிமண், இது படிக்கணும், எம்ஏஆர்எல்ங்கிறது சுண்ணக்களிமண். மார்லே, சுண்ணக்களிமண் சார்ந்த பொருட்கள் எதாவது இருக்குது, மார்லே, நமக்கு அங்கே ஒரு மிண்டோ மார்லேன்னு ஒரு ஆள் உண்டு. ஓகேவா, இது சுண்ணக்களிமண் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மார்மர், மார்மருங்கிறாலே அதே மாதிரி தான் சுண்ணாம்பு சேர்ந்த ஒரு பொருளாக தான் இருக்குது. பளிங்கு கல், பளிங்கு கல். அப்புறம் இதுவும் புதுசாக இருக்குது, மார்ஷ், அழுவம். அழுவம்னா ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், லைட்டாக நீங்கள் வேணால் தட்டி பாருங்கள், அழுவம்னா என்னென்னு மறந்துட்டேன். மார்ஸ் கேஸ், அழுவ வளிமம். அப்புறம் மாஸ்கான், மாஸ்கான்ங்கிறது நிலவில் உயர் அடர் செறிவு பொருட்களாம், உயர் அடர் பொருட்செறிவு, நிலாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மாஸ்கான், ஞாபகம் வச்சுக்கலாம். மாஸ் எரோஷன், எரோஷன்னாலே அரிமானம், திரள் அரிமானம், மாசுங்கிறது திரள்னு சொல்லுவாங்க, திரள். அப்புறம் எக்ஸ்டிங்ஷனுங்கிறது அழிமானம், அரிமானம் அழிமானம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எரோஷனுங்கிறது அரிமானம், எக்ஸ்டிங்ஷனுங்கிறது அழிமானம், வெளியே போகுதுன்னு அர்த்தம், அழிஞ்சு போகுது. அப்புறம் இதை விட்டேன், மாஸ் ஹீவிங், மாஸ் ஹீவிங்கிறது உறைமண் விரிவு, உறைமண் விரிவு. மாஸ் மூவ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி, மண் திரள் பெயர்ச்சி. ஓகே, மண் திரள் பெயர்ச்சி மூவ்மெண்ட். அப்புறம் மேசிவ்ங்கிறது திண்ணிய, மேசிவ் ஆஸ்பல்டால் சீல்ட், ஆஸ்பல்ட்டுன்னு நீலக்கீல்னு சொல்லுவாங்க, நிலக்கீல், ஆஸ்பல்டால் சீல்ட்னு சொல்லுவாங்களா, அந்த ஆஸ்பல்ட்டுங்கிறது பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதான் நிலக்கீல்னு போட்டுக்கிறாங்க. மேசிவ் திண்மை, மேசிவ்னாலே திண்ணிய திண்மை, அந்த மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். மேசிவ் திண்ணிய திண்மை, அதை வச்சு எந்த சென்டென்ஸ் வந்தாலும் நீங்கள் அடிச்சிருவீங்க எம்பிரும். ஓகேவா, ரைட். அப்போது இன்றைக்கி ஒரு 2 பேஜ் பார்த்துருக்கோமா, ஓகே போதும். ஓகேப்பா, மீதி உள்ள எத்தனை பேஜ் இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், என்னை அப்டேட் பண்ணிடுறேன். 4-5 பேஜ் இருக்குது, மொத்தம் 5 பேஜ். ஓகே, இவ்வளோதான் எம்ங்கிற சீரீஸ். ஓகே, இந்த வாரம் 3 சீரீஸ், டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிச்சிருங்க. ரைட், அடுத்த வாரம் எல்லோரும் ஒரு 50க்கு மேலே எடுக்கிற டைப் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் மார்க் கீழே இருந்தவங்களாம் 50 எப்படியே தாண்டணும். ஓகேவா, ஓகேப்பா, என்ன கிளாஸை முடிச்சுக்கிறேன், ஈவினிங் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா, சரி, பாய். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள்.